பிரைஸ் தி லார்ட். இன்று கூட இயேசுவின் அற்புத ஊழியத்தின் நோக்கம் என்னவென்பது என்பதை பார்க்கலாம். இயேசு தாமே தன்னுடைய அற்புத ஊழியத்தின் நோக்கத்தை யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கிட்ட விளக்குகிறாரு. யோவான் ஸ்நானகன் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது தன்னுடைய சீஷர் 2 பேர் அழைத்து, வருகிறவர் நீர்தானோ அல்லது வேறொரு வருவதற்கு காத்திருக்க வேண்டுமோ என்று இயேசு கிட்ட கேள்வி கேட்கும்படியாக அனுப்புறாரு. அப்படியாக அவர்கிட்ட இயேசு இப்படியாக சொல்கிறாரு, நீங்கள் கேட்கிறதை காண்கிறதை யோவானிடத்திற்கு அறிவியுங்கள். குருடர்கள் பார்வை அடையார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மருத்துவர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்று. இதன் மூலமாக இயேசுவின் அற்புத ஊழியத்தின் நோக்கம் இயேசுவே மெசியா என்பதையும் தேவனுடைய ராஜ்யம் தற்போது புதிய வல்லமையோடு மனித வரலாற்றில் ஊடுருவுகிறது என்பதை நிரூபிப்பதற்காகவே விவித பாரம்பரியத்திற்கு சவால் விடுவதும் சமூக தடைகளை உடைப்பதும் துன்பப்படுவதற்கு இரக்கம் காட்டுவதும் ஆகிய இவைகளே இயேசுவின் அற்புத ஊழியத்துக்கு நோக்கமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் இருளின் சக்தியால் பெரும்பாலும் அடிமைப்பட்ட பகுதியில் வலுக்கட்டாயமாக முன்னேறும் போதெல்லாம் இயேசு அற்புதம் செய்தாரு. ஆமென்.